வீடியோ ஃபுல்லாகவே நான் ஐயப்பனை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சபரிமலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவம்பர் 18 நான் சென்னையிலேருந்து சபரிமலைக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சபரிமலைக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. கேரளாவில் என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு வர இடம் பார்த்திங்கன்னா இந்த எரிமேலி அப்படின்ற இடம் தான். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஒன்று எரிமேலி தர்மசாஸ்தா கோவில், இன்னொன்று பேட்டை சஸ்தா கோவில், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்குது, அப்புறமா பாபர் மசூதி. இந்த இடத்துக்கு எதுக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமைக்கொல்லி அப்படின்றதான் எருமேலியாக ஆயிடுச்சு. ஐயப்பன் பார்த்திங்கன்னா மகிஷி அப்படின்ற ஒரு அரக்கியை வதம் பண்ணுறாரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எருமை முகம் இருக்கனால இந்த இடத்துக்கு எருமைக்கொல்லி அப்படின்ற பேரும் வருது. அப்புறமா அங்கே இருக்க மக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு ஐயப்பனை போய் பார்க்குறாங்க. ஸோ அதே ஈவெண்ட்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா கலர்லாம் அடிச்சுட்டு மக்கள்லாம் மேலத்தளத்தோட பேட்டை சாஸ்தாவை போய் பார்க்குறாங்க. இந்த பேர் பார்த்திங்கன்னா பேட்டை தொழுகிறது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாபர் மசூதி இருக்குது. இந்த பாபர் மசூதிக்கு அப்புறமா தான் எல்லாரும் சபரிமலைக்கு வரதை ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த பாபர் மசூதிக்கு போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேட்டை சாஸ்தாவை பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே வர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸோ சில பேர் மேலத்தாலாம் வச்சுட்டு வராங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கு 250 rupees கவர்மெண்ட் சைட்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே எல்லாரும் பார்த்திங்கன்னா சூரத்தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த பேட்டை சாஸ்தா கோயிலில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் யூஸ் பண்ண வாளும் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐயப்பன் தங்கின ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா போர்டு வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் அதை நல்லா ரெனோவேட் பண்ணி பக்கம் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக எரிமலை வந்தீங்கன்னா அந்த இடத்தையும் மறக்காமல் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த பேட்டை சஸ்தா கோயிலேருந்து ஒரு 500 மீட்டரில் தான் அந்த கோவிலும் இருக்கு. ஸோ க்ரௌட்னால பார்த்திங்கன்னா ரூட் இப்போ மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தர்மசாஸ்தா கோயில் போகிறோம். அது மாதிரி குளிச்சுட்டு தர்மசாஸ்தாவை பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதை ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா சின்ன பாதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். சின்ன பாதை அப்படின்றது ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பெரிய பாதை 48 அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது 16 கிலோமீட்டர்ஸ். நம்ம சின்ன பாதை சூஸ் பண்ணால பம்பாலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம காரில் பம்பா போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ பம்பையில் குளிச்ச அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்து டிக்கெட் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ சில பேர் நம்ம கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் டிக்கெட் வாங்கினாங்க. ஸோ ரொம்ப டிக்கெட் வாங்க கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம நடக்கிறதுக்கு 4 hours ஆச்சு. போகிற பாதையில் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாததுக்காக ஸோ கேரி பண்ணிட்டு சில பேர் போகிறாங்க. அது செப்பரேட் சார்ஜஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பப்ளிக் அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாய்லெட்ஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ரியலாகவே பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்கிறதுக்கும் இருமுடி கட்டிட்டு நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. எல்லாமே மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா டபுள் ப்ரைஸ் தான். எதுவுமே பார்த்திங்கன்னா ரேட் கம்மியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போதே ஏதாவது வாங்கணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சின்ன பாதையில் எனக்கே ரியலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. நார்மலாக வாக் பண்ணுறதுக்கும் தலையில் இருமுடி வச்சு நடக்கிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலே அப்புறமா பார்த்திங்கன்னா எரியிற நெருப்பில் எல்லாரும் நெய் தேங்காய் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜோதி ரொம்ப பிரகாசமாக இருந்தது. ஸோ 18ஆம் படிக்கிட்ட வந்தால் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சுவாமியை ஒரு 2 செகண்ட் பார்த்தேன். 41 நாள் விரதம் இருந்து சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னே அது நெய் அபிஷேகத்துக்காக காலைல வெயிட் பண்ணி சாமிக்கு கொடுத்துட்டோம். ஒரு வழியாக சபரிமலையோட பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சது.